துரைராஜ் அவர்கள் இன்றும் ஆல்ரவுண்டை செப்பார்கள். இங்கு சிறந்த முறையில் பலவத்தை திசைத்த அன்பண்ணன் துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகளது வணக்கம். இங்கு தாயின் தந்தையாக விளங்கும் குடித முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அரசோர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் வண்ண திரைக்காவியம் அமைத்த சீன் அமைப்பாளர் எம் நாகம்மாள் சீன்கமணி அரசர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளை தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரி கொண்டிருக்க ஸ்தாபனம் ஒளி அமைப்பு ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் கோவில்பட்டி. ஸ்ரீ முருகன் முருகன் முருகன்
முதல்ல அந்த ஒளிவருக்கு செம்மையா இருக்கணும். இந்த ஒளிவருக்கை தெரிவு செய்த அன்பு கிராமத்தாரல் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 கலந்த வணக்கம். அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு பழனி பாத யாத்திரை குழு, ஐயப்பன் தர்மசாஸ்தா குழு, காமராஜ் கபடி குழு, கிரிக்கெட் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள், சின்னமனப்பட்டி அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நோட்டீஸ் உபயம் செய்த மதிப்புரியாக உரிய CMS ஜெராக்ஸ் சர்ச் காம்ப்ளெக்ஸ் கீழ்த்தளம் மணப்பாறை, மதி ஜெராக்ஸ் யூனியன் ஆபீஸ் கேட்ட அருகில் மணப்பாறை, ஆன்லைன் சென்டர், பான் கார்டு ஆப் அப்ளை, 2 வீலர் 4 வீலர் இன்சூரன்ஸ் செய்து தரப்படும். அன்பு உள்ளங்களுக்கு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் ஆகிய மதிப்புரியாக உரிய சின்னமனப்பட்டியை சேர்ந்த முனியப்பன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சின்னமனப்பட்டியை சேர்ந்த முனியப்பன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தருவார் என்று தெரிந்து கொண்டு எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும். மந்திரி வந்தாலும் இவ்வளவு வீடியோ வராது. மந்திரியே இங்க வந்தாலும் திரைப்படத்திலோட எத்தனை கேமரா வந்து நம்ம பார்த்தது இல்லை. திரைப்படத்துல எத்தனை கேமரா அவ்வளவுதானே இன்னும் வருதா? அது காரணம் என்ன காரணம்? போட்ட நடிகர் பூரா வெயிட் எப்படி ஒரு 50 கிலோ குறையாம இருப்பாங்க. அது ஒரு வெயிட்டா? போட்ட நடிகர் பூரா வெயிட். சிறப்பான நடிகர்னு சொன்னா வெயிட்டா? ஆனா வெயிட், ஆனா கூட்டத்தை தான் காணும். கூட்டத்தை காணும். இருக்கிற கூட்டமும் ரசிக்கிறது இல்லை. சாம்பார் சொத்தை திரும்பிட்டு அங்கிட்டு அங்கிட்டு பேசிக்கிட்டே முயமா பேசுறாங்க. சரிதான். எங்கிட்ட அவங்க ஒரு நாளைக்கு ஜாலியா அவங்க ஒரு பக்கத்து அவங்க பேசிட்டு நம்ம ஒரு பக்கத்து நம்ம பேசுவோம். ஆமா, ஆளுக்கு பேசி கூத்த கெடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஆமா, சரிதான். இங்கு சிறந்த முறையில் ஒளிநாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் வலையொலியில் ஆமா மதவட்டியை சேர்ந்த அருமையான அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், அங்கு CSK வள்ளி யூடியூப் சேனல் VSK. ஆமா VSK. ஆமா அண்ணே, உங்க 2 பேர் SKS இன்னொன்னு நான் வந்து வேணாமண்ணே, வேற பேர் சொல்லாத நண்பர்கள். சரியா, பூரா போக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி போட்டு விடுங்க, வர்றதை பார்த்துக்குறோம். ஆமா, அத்தனை வீடியோ இங்க எடுக்க வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம புகர். என்ன சொல்ற? இந்த கூட்டத்துக்கு தந்தோடி போட்டிருக்காங்க. நிஜமாவா? சுண்டனா தெரிக்கும். மூத்திரம் தானே? மூத்திரம் இல்ல, மூத்திர கவிச்சியாவே பேசுவீங்க. அப்புறம் கவிச்சி எத்தனை இருக்காங்க? மலக்காவாசியும் ரத்தம் அது கவிச்சி கலர். அந்த கலரா? சிகப்பு. என்ன சொல்ற? வந்திருக்க பொம்பளை பிள்ளைக்கு ஆடி வந்தா 16, ஆடாம வந்தா 4 பேர் எதுக்கு இருக்கான்? 8 கை இருக்கு. 6 ஆட்டி விட்டுருவோம். அந்த டிக்கெட் அது ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு பாவம் தலைவலி மேல் வலி எல்லா வலியும் வலிக்குது. மேற்கொண்டு அதை போட்டு ஆட்டி நீங்க கிருகிருத்து சரியாயிரும். தலைவலி சரியாகணும்னா ஓ மசாஜ் பண்ணி விடுற. ஓ அப்ப நீ தாய்லாந்து மசாஜ் சென்டருக்கு போயிட்டு வந்திருக்க. அந்த பழக்கம் சும்மா இல்லாம எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. ஆனா பிள்ளை முட்டாய் மாதிரி. என்ன நெசமாவா? பிளாட் சொல்ல மாதிரி. என்ன அவ்வளவு பெருசாவா? அவ்வளவு பெருசுல பிள்ளைய எதிர்க்க உட்காரச்சுக்கிட்டு ஒரு தட்டு நிறைய சோத்த போட்டுக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம துறாசன்னே அந்த பிள்ளை இதை பார்த்து முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோறு சாப்பிடலாமியா? ஓய் கொல்லுமா? அட இழிச்சா பயிர்களே, கொல்லுமா கொள்ளாதுன்னு இது பேச்சாடாது. அதுல போட்டு சாப்பிடலாம்னு சொல்றீங்களே, குழம்பு சோத்தை எதுவும் போட்டு சாப்பிட்றாதீங்க. ஆமாப்பா, வெயில் காலம் எரிச்ச எடுத்து அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே தலைவலி வேற. சரி சரி, மோர் சோறு தயிர் சோறை போட்டு சாப்பிடுங்க. மதுக்கு மரியாதைக்குரிய மன்னார்குடி மதுக்குரை சேர்ந்த சாந்தி அவர்கள் இடம் டான்ஸ் அண்ட் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த PK தண்டராஜ் அடியன் பப்புனுக்கு அமைகிறான். என்ன வளர்த்த ஐயாக்களை எங்களை வளர்த்து பெருமை சேர்த்த எங்கள் உயிரின் மேலான அன்பு கிராமத்தாரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்கள் அலைகடல் என திரண்டு காண வந்துள்ள சுற்றுவட்டார ரசிக பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு நாடகத்தை துவங்குறோம். சாப்பாடு சூப்பர் இல்லையா? டேய் அடிக்காதடா, கண்ணு கெட்டு போயிரும்டா. மொட்டை அடிக்காத சொல்றேன்ல, டாட்டா காமிக்கிறேன்ல, அப்புறம் மறுபடியும் புளிச்சுன்னு இதுலயே பிடிச்சிட்டு அடிக்கிறேன். கண்ணு கெட்டு போயிரும்டா. ஏற்கனவே மெர்க்குரில முடிச்சு எங்களுக்கு பாதி கண்ணு தானே தெரியுது. ஆமா, நன்றி நன்றி கலந்த சாப்பாடு. எப்படி சாப்பாடு? சூப்பர், அருமையான சாப்பாடு. உண்மையிலே சொல்றேன். ஆம்பளை பேச ஏத்திட்டே இவ்வளவு பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காரு, அது புண்ணியம் தான். 10,000 பேருக்கு போய் அன்னதானம் பண்ணாலும் அது புண்ணியம் தான். இந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு பூஜை நடத்துற புண்ணியம், கலந்துக்கிற அதை விட பெரிய புண்ணியம். ஆனா இதெல்லாம் காட்டிலும் பெரிய புண்ணியம் எது தெரியுமா? நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு போடுறதா அவங்களுக்கு பெரிய புண்ணியம். என்ன காரணம் தெரியுமா? என்னன்னு? நம்ம நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு போடுறோம், 10 பரதேசிக்கு போடுற மாதிரி.
என்ன இப்படி பொசுக்குன்னு நம்மள பிச்சைக்காரன் ரேஞ்சு கொண்டு வந்துட்டேன். என்னையா சொல்ற? பிச்சைக்காரன் வீடு வீடா போறேன், நம்ம ஒவ்வொரு ஊரா போறோம். ஆமா தொர்றா சொன்னே, நீ சொல்றது உண்மைதான். தமிழ்நாட்டுல இன்னும் கூடுதலா இன்னும் 4 வருஷம் கொரோனா வந்துருந்துச்சு வச்சுக்க, எல்லாம் ஒண்ணா இருப்போம். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கலைஞர்கள் என்ன கதி ஆகுறது. ஆமா அது ரொம்ப நாடா கலைஞர்கள். ஆமா அதனால போயிட்டு வர்றேன். போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஆமா பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளி விட்டுறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நேத்து பெஞ்ச மலகிலே இன்னைக்கு முளைச்ச கால்வா, என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டானே, நான் வளர்த்த செடியிலே 3 இலை துணுக்கல, என்ன பார்த்து ஒரு பாட்டு சொன்னாலே. வாழ்க்கையில் கஷ்டம் வந்து வந்தவனுக்கெல்லாம் அஞ்சம் இது இந்த இடம்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கே ஓடி வருந்தோ. ஆடாதவரையும் ஆட வைக்கும், பாடாதவனையும் பாட வைக்கும், ஆடாதவரையும் ஆட வைக்கும், பாடாதவனையும் பாட வைக்கும். ஆடி ஆடி அடிய விழுந்தோ அதுதான் வலிக்காது, வலிச்சாலும் தெரியாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் அஞ்சம் இது இந்த இடம்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருந்தா. சாமாண்டி போட்ட என் தங்கச்சிக்கு சேலைய உடுத்தி வந்தேன். ராமாண்டி பாடி என் தங்கத்துக்கு தங்க காப்பையும் போட்டு விட்டேன். அந்த கையாலே என்ன அடிச்சாலும் அது உரைக்காது, அது வலிக்காது. கையாலே என அடுத்தாலும் அது உரைக்காது, தம்பி வலிக்காது. ஒரு சொல்லாலே என்ன அடித்தாலே அது மாறாது, அது மறையாது. பாசம் நேசம் தேசம் நேசம் பாடம் கிடைச்சாச்சு, பந்தங்கள் போயாச்சு. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் இது இந்த இடம்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருந்தா. போனால் போகட்டும் போயா என்று பாட நான் ஒரு கவிஞன் இல்லை. ரோமபடி ராடவ ராஜாரம் பாட நான் ஒரு கவிஞன் இல்லை. என் கட்சிதான் இங்கே ஆட்சியிலே, எங்கள் எதிர்க்கட்சிதான் எங்க வீட்டினிலே. என் கட்சியில் இங்கு யாரும் இல்லை, அந்த தங்கச்சியும் பக்கம் நியாயம் இல்லை. குடும்பம் இங்கே கட்சியாச்சு, நடக்கும் ராஜாங்கம் நலமாக வாழட்டும். வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் அஞ்சம் இது இந்த இடம்டா. போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருந்தா. ஆடாதவனையோ ஆட வைக்கும், பாடாதவனையும் பாட வைக்கும். ஆடி ஆடி அடியும் விழுந்தா ஆடுவா வலிக்காது, வலிச்சாலும் உரைக்காது. வாழ்க்கையிலே கஷ்டம் வந்து வந்தவனுக்கெல்லாம் நொந்தவனு இந்த இடம்தான். போதையில ஏறி நின்று பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் இங்கு ஓடி வருந்தா. பட்டன் செல்ல 500 காசு அன்பு ரசிக பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஒரு செல்போன் ஒன்று தவறி விட்டது, பட்டன் செல்லுனேன். ஆமாம், அதில் ஒரு 500 ரூபா பணம் வேறு இருந்துதான். ஆமாம், அதை எடுத்துருந்தா கொண்டு வந்து கொடுத்துருங்க தயவு செய்து. ஒரு செல்போன் ஒன்று தவறி விட்டது, எடுத்தவர்கள் கொண்டு வந்து மேடையில் கொடுக்கும்படி. அதுதான் எடுத்துட்டாலே எப்படி கொடுப்பா? அதெல்லாம் கொடுப்பா, அப்படி இல்லை. ஒரு சன்னிதானத்துக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனா அது வேணும் தானே எடுத்துக்கிட்டு போயிட்டா.
எல்லா ஊர்லேயுமே இந்த செல்போன் காணாம போகிறது இது அதிகமாக இருக்குது. அதனால உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் என்ன ஒரு வேண்டுகோள்னா எல்லாருடைய செல்லையும் கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுங்க. காலையில் வீட்டுக்கு போயில வாங்கிட்டு போங்க. ஏன் சொல்கிற? பாதுகாப்புக்கு. இல்லை இல்லை, நீ வந்த விலைக்கு விற்கலாம்னு பார்க்குறியா? இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல, பாடட சின்ன தம்பி. அது நமக்கு சொந்தமில்ல, ஆடட சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மண்டைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல, பாடட சின்ன தம்பி. அதனால நமக்கு சொந்தமில்ல, ஆடட சின்ன தம்பி. நம் நாட்டின் ஜாதியில் என்பதெல்லாம் போய் சேதி. மண் வீட்டில் ஒரு ஜோதி, மஞ்சி வீட்டில் மறு ஜோதி. தேசிய கொடியினிலே 3 வகை வர்ணம் தான், தேசத்தில் இருக்கிறது 100 வகை வர்ணம் தான். ஏழைக திருப்பினிலே இறைவனுக்கான் காணலாம், அப்படி கடனத்திருந்து நாளும் எங்கே நாளெல்லாம் என்னோடு இறைவனுக்கான் பார்த்திடவே முடியல. நான் போன்ற இடமடையில் ஏழை இங்கே சிரிக்கல. எல்லோரும் தான் சேர்ந்து இங்கு ஏழைகள அவங்க அவன் எப்படி சிரிக்க முடியும்? அது செப்படி வித்தைய போகும். லண்டம் உண்டு நேர்மையுண்டு நம்மோட ராஜா. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல, பாடுட சின்ன தம்பி. அதனால நமக்கு சொந்தமில்ல, ஆடுட சின்ன தம்பி. குப்பையில தந்தெடுத்த குண்டுமணி நீடாண்ட, எப்போது சிரிச்சுக்கிட்டு துள்ளிரமாண்டாண்டா. அப்ப யாரும் தெரியவில்லை, அம்மா யாரும் புரியவில்லை. ஆனாலும் உன்னுடைய சொந்தமிங்க நான் தாண்டா. எல்லோருக்கும் தகப்பனந்து இருக்கிறது சாமிதான், எல்லோருக்கும் வீடு தந்த சாமி தந்த பூமிதான். இல்லாத ஏழை எல்லாம் நாம கொண்ட உறவுதான், நல்லோக வாழ்க்கையெல்லாம் நம்முடைய வரவுதான். ரோஜா போல வாழி நம்ம ரோஜா கந்த ஊரு, ரோஜா போல வாழி நம்ம ரோஜா கந்த ஊரு. பள்ளம் இல்ல மேடு எல்லாம் செல்லும் நம்ம தேரு. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல, பாடுட